தனியார் மருத்துவமனைகளில் பொறுப்பு மருத்துவ அலுவலர்களுக்கு அரசு நிர்ணயித்துள்ள குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரியும் டிஎம்ஓ எனப்படும் டியூட்டி மெடிக்கல் ஆபீசரின் குறைந்தபட்ச அடிப்படை மாத ஊதியத்தை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை 14,000 ரூபாய் முதல் 16,000 ரூபாய் வரை நிர்ணயித்துள்ளது. இந்த ஊதியம் மருத்துவமனையின் படுக்கை வசதி மற்றும் புவியியல் இருப்பிடத்தின் அடிப்படையில் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக 1 முதல் 50 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையில் பணிபுரியும் டிஎம்ஓவிற்கு மருத்துவமனை அமைந்துள்ள இடத்தை பொறுத்து 14,875 ரூபாய் முதல் 16,057 ரூபாய் வரை குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் கிடைக்கும். 1000க்கும் மேற்பட்ட படுக்கைகள் கொண்ட பெரிய மருத்துவமனைகளில் டிஎம்ஓவிற்கு இடத்தை பொறுத்து 15,634 ரூபாய் முதல் 16,876 ரூபாய் வரை குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் வழங்கப்படும் என்று அரசாணை தெரிவிக்கிறது. ஆனால் இந்த ஊதிய உயர்வு குறித்து மருத்துவ சங்கங்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளன. அரசு மருத்துவர்கள் சமூக சமத்துவ சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் GR ரவீந்திரநாத் 1000 படுக்கைகளுக்கு மேல் உள்ள மருத்துவமனைகளில் கூட ஒரு மருத்துவருக்கு 16,876 ரூபாய் மட்டுமே குறைந்தபட்ச ஊதியமாக நிர்ணயிப்பது எவ்வாறு நியாயமாகும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தனியார் மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கு குறைந்தபட்சமாக ரூபாய் 50,000 என்பதனை குறைந்தபட்ச ஊதியமாக நிர்ணயிக்க வேண்டும். அதுபோல செவிலியர்களுக்கு 40,000 முதல் 40,000 ரூபாயை குறைந்தபட்ச ஊதியமாக நிர்ணயிக்க வேண்டும். இதர ஊழியர்களுக்கு 40,000 ரூபாய்க்கு மேலாக நிர்ணயிக்க வேண்டும். ஆனால் 8,000, 9,000, 10,000 என்பதெல்லாம் நிர்ணயிப்பதெல்லாம் இன்றைக்கு உள்ள வாழ்நிலைக்கு போதாது. எனவே தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை நிர்ணயித்துள்ள இந்த குறைந்தபட்ச ஊதியம் என்பதை ரத்து செய்துவிட்டு மீண்டும் குழு அமைத்து இந்த ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த குறைந்தபட்ச ஊதியம் என்பது மனிதாபிமானமற்ற செயல். இதில் ஒரு டிக்னிஃபைடு லைஃபை யாருமே வாழ முடியாது. இன்றைக்கு உள்ள விலைவாசி உயர்வு, வாழ்க்கை நிலைமைகள், இதில் இந்த ஊதியம் என்பது போதாது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். திருத்தப்பட்ட ஊதியம் முன்பு கிடைத்ததை விட பெரிய அளவில் அதிகரிக்கவில்லை என்றும் படிகளுடன் சேர்த்து சுமார் 21,000 ரூபாய் மட்டுமே வரும் எனவும் இந்திய மருத்துவ சங்கத்தினர் அதிருப்தி தெரிவித்துள்ளனர்.